ஷேர் மார்க்கெட் சக்ஸஸ்ல இருந்து தீபக் ரவிச்சந்திரன். 2 ஸ்டாக் நம்ம பேக் டு பேக் பார்த்தோம். அந்த 2 ஸ்டாக்குமே நம்ம சொன்ன மாதிரியே ரியாக்ட் ஆயிருந்தது. அதை முதல்ல பார்த்துட்டு இன்னைக்கு என்ன ஸ்டாக் பார்க்க போறது நம்ம பார்ப்போம். ஸோ உங்களுக்கு தெரியும் நம்ம சேனலை பொறுத்த வரைக்குமே இந்த Q ரிசல்ட் வந்து குவார்டர்லி ரிசல்ட்ஸ் வச்சு தான் ஸ்டாக்கை வந்து ரிவ்யூ பண்ணுவோம். அந்த ரிவ்யூ தான் நானும் பண்ணிட்டு இருக்கேன். சரி, ஃபர்ஸ்ட் நம்ம ஸ்டாக் எது பயங்கரமா ரியாக்ட் ஆச்சு அப்படின்னு பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரிசல்ட் வந்த உடனே ஓகேங்களா. ஸோ எப்போனா 9th அக்டோபர் அன்னைக்கு நான் இந்த ஸ்டாக்கை பற்றி பேசியிருந்தேன். ஸோ இங்கேருந்து ட்ராலியாகவே ஒரு 1000 போகும்னு சொன்னேன். ஸோ அதே மாதிரி எக்ஸைட்டாக போயிருந்தது. இது காரணம் என்னன்னா எக்ஸலண்ட்டாக ரிசல்ட் இருந்தது. ஏன்னா ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்களா படுத்த படுக்கையாக இருந்த பையன் இப்போ தான் வந்து பயங்கரமாக ட்ராவல் பண்ண ஆரம்பிச்சிட்டான். ஓகேங்களா. ஸோ விஷயம் என்னன்னா அந்த விஷயம் வில் பி பிகாஸ் ஆஃப் ரிசல்ட் தான். எப்பவுமே வந்து ஃபண்டமெண்டல் தான், ஃபண்டமெண்டலுக்கு அப்புறம் தான் டெக்னிக்கல் ஒர்க் அவுட் ஆகும். ஓகேங்களா. ஸோ இந்த சீக்ரெட்டை மேபி நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க, பட் இதுதான் ட்ரூத். ஓகேங்களா. ஸோ அதை தான் நீங்களும் பார்க்குறீங்க. நெக்ஸ்ட், நேற்று வாரி பற்றி நான் கொடுத்துருந்தேன். ஸோ இங்கேருந்து பவுன்ஸ் பேக் ஆகி இது வரைக்கும் போகும்ன்ட்டு அதே மாதிரி இன்னைக்கு அது ரியாக்ட் ஆயிருந்தது. இன்னைக்கு டேட் 14ல் அதான் காட்டுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும். அதே மாதிரி இன்னைக்கு ஒரு ஸ்டாக்கை ரிவ்யூ பண்ண போகிறேன். ஏன் ரிவ்யூ பண்ண போகிறேன்னா எக்ஸலண்ட் ரிசல்ட், அவ்வளோதான். ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து ரியாக்ட் ஆயிருந்தது. ஸோ இனிமேட்டு நம்ம கம்யூனிட்டிலையும் நான் வந்து சில ஸ்டாக்ஸை போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஓகேங்களா. ரிசல்ட் நல்லா வந்திருக்குன்றதை மட்டும் போஸ்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ நான் கொடுக்குறதால நீங்கள் வாங்கணும்னு எந்த அவசியமும் கிடையாது. ஏன்னா ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே மணி சம்மந்தப்பட்ட விஷயம். நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்கன்னா ஒரு தடவை அதை யோசிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இன்னைக்கு ஆனந்த் ரதி பற்றி தான் பார்க்க போகிறோம். ஏன் இதை பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் 52 வீக் ஆகியே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. செகண்டு, இது என்னோட ஃபேவரட் ஸ்டாக்கு. நான் எப்போல்லாம் ரிசல்ட் வருதோ அப்போல்லாம் இந்த ஸ்டாக்கை பற்றி கொடுப்பேன். அங்கேருந்து மூமெண்டம் எடுத்துக்கிட்டே இருக்கும். போன தடவையும் நான் கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் ஒரு மூமெண்டம் எடுத்தது. அது எவ்வளோன்றதை நம்ம பார்ப்போம். லைட்டாக தொண்டை கட்டி இருக்கு, அதால் வாய்ஸ் சரியாக கேட்கலன்னா மன்னிச்சிக்கோங்க. உங்ககிட்ட பேசுகிற சாக்கில் நான் வந்து எங்கே இதை தேடிட்டு இருக்கேன். எங்கே இருக்கு. சரி, 49%ங்க. ஓகேங்களா. ஸோ கிட்டத்தட்ட 3 மாதத்துல இது அட்டைன் ஆயிருக்கு. கரெக்டாக இப்போ வந்து 52 வீக்கு பிரேக் அவுட் ஆயிருக்கு. ஸோ மேலும் மேலும் இந்த ஸ்டாக் ஏன் மேலே போகுது அப்படின்றது ஒரே காரணம் தான். அதையும் காட்டிடுறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். எல்லாமே நல்லாவே இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ எல்லாமே இட் குட் பி இன் அ க்ரீன். ஸோ எக்ஸலண்ட்டாக போன கோட்டரோட இந்த கோட்டர் ரிசல்ட் நல்லா வந்திருக்கு. நல்லாவே மூமெண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்டாக் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து ஒன் செகண்ட் 1 இயர் மேலேயே ட்ராக் பண்ணலாமே. எஸ். ஸோ 1 இயர் மேலே நான் ட்ராக் பண்ணாலே லோவில் வந்து பார்த்தீங்கன்னா 1500 இருந்தது. இப்போ வந்து 3000. ஸோ 100% அந்த ஸ்டாக் வந்து அட்டைன் பண்ணியிருக்கு. ஸோ மேலும் மேலும் இது போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ என்ன செக்டார், என்ன கம்பெனி அப்படின்றது வந்து ஸ்க்ரீனரில் நீங்கள் போனீங்கன்னா ஆல் டீட்டெயில்ஸ் இதுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகேங்களா. ஸோ ஷேர் மார்க்கெட் பொறுத்த வரைக்குமே 2 விஷயம் தான் உங்களுக்கு. ஒன்று வந்து டெக்னிக்கல், ஒன்று வந்து ஃபண்டமெண்டல். ஃபண்டமெண்டல் நல்லா இருந்தால் மட்டும்தான் டெக்னிக்கல் ரியாக்ட் ஆகும். ஸோ அதுக்காக தான் நான் வந்து ஃபண்டமெண்டல்லையும் ஓப்பன் பண்ணி காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ ஃபண்டமெண்டல் வேணால் தனியாக படிங்க, டெக்னிக்கல் வேணாலும் தனியாக படிங்க. பட் படிச்சுட்டு இன்வெஸ்ட் பண்ணுங்கள். தட் இஸ் வெரி குட். ஸோ இந்த மாதிரி டெய்லியும் வந்து 45 டேஸ்க்கு ஐ கோயிங் டு கிவ் அ ரிவ்யூ ஆன் தட். ஸோ அது வேணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.